வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை சமையல்ல இனிப்பு ராகி சேமியா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து அணில் ராகி சேமியா தான் எடுத்துருக்கேன். இந்த ஃபுல் பாக்கெட்டையும் தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ இந்த பாக்கெட்டில் கட் பண்ணி ராகி சேமியாவை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1 லிட்டர் சேர்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ 3 நிமிஷம் கழித்து இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ராகியை வந்து இட்லி பாத்திரத்துலேயும் நீங்கள் வேக வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடாயில் தான் இன்றைக்கி எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கும்ல, இந்த பாத்திரத்தை நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இட்லி துணியை இந்த மாதிரி 4ஆக மடித்து மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ராகி சேமியா, அதை வந்து நல்லா இந்த மாதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த ராகி சேமியாவை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. ராகி சேமியா நல்லாவே வெந்துருச்சு. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல ராகி சேமியா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் பெரிய ஸ்பூனில் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு 3 ஏலக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் வந்து நல்லாவே கலந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு இனிப்பு ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ராகி சேமியாவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஸ்வீட்டாக சூப்பராக நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.